ஸ்கூல்லேருந்து எங்களைய ஜூக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஜூவில் நிறையா மிருகங்கள் இருந்துச்சு. எல்லா மிருகங்களையும் நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போனோம். அந்த ஜூவில் பார்த்த எல்லா மிருகங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிங்கம்தான். சிங்கம் யார் தெரியுமா? சிங்கம்தான் காட்டுக்கே ராஜா. பொதுவாக சிங்கம்னாலே எல்லாத்துக்கும் பயமாக இருக்கும். ஒரு சிங்கம் ஏறக்குறைய 150லேருந்து 180 கிலோ வரைக்கும் எடை உள்ளதாக இருக்குமா. இந்த சிங்கங்கள் காட்டில் இருக்கும்போது வரிக்குதிரை, மான், காட்டெருமை இப்படி பெரிய பெரிய மிருகங்களை வேட்டையாடும். ஆப்பிரிக்கா, இன்னும் இந்தியா போன்ற நாடுகளில் சிங்கம் காட்டில் நிறையா இருக்கும். சிங்கத்தை பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஏதாவது பார்க்குற ஞாபகம் வருதா? கரெக்டாக சொன்னீங்க, பூனை தான். சிங்கம் பூனை குடும்பத்தை சேர்ந்தது தான். ஒவ்வொரு சிங்கமும் சராசரியாக 20லேருந்து 25 வருஷம் வரைக்கும் உயிரோடு வாழும். ஆனால் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காத இன்னொரு அற்புதமான கிஃப்ட்டு என்ன தெரியுமா? இந்த சிங்கம்லாம் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 20 மணி நேரம் தூங்குமா. 20 மணி நேரம் நம்மளை தூங்க சொன்னால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. சரி, சிங்கத்தை பற்றி இன்றைக்கி நான் நிறையாவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வேதத்துலேயும் ஒருத்தவர் இப்படிப்பட்ட சிங்கத்தை நேருக்கு நேராக ரொம்ப பக்கத்தில் செஞ்சுட்டாரு. அவர் யார், எப்படி செஞ்சுட்டாரு, இன்னும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு பாடத்தில் பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வாரம் பாடம் படிக்க உங்கள் எல்லாரையும் நான் வர வைக்கிறேன். இந்த வாரம் நம்ம 7வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் இப்போ பாடம் படிக்க போகிறோம். இந்த பாடத்தை படிக்கும்போது அதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்துடைய தலைப்பு சிங்க கெபியின் உள்ளும் வெளியும். இந்த வார பாடத்துடைய மனப்பாட வசனம், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தானியேல் 6:22. இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணுற போதும், ஆண்டவருக்கு காத்திருக்கும் போதும் நம்ம அவருக்கு ஆராதனை செய்கிறோம். தானியேலோட சேர்ந்து நிறையா அதிகாரிகள் ராஜாவுடைய அரச வேலையில் இருந்தாங்க. ரொம்ப கெட்ட குணமும் நேர்மை இல்லாதனாலும் அவங்க எல்லாத்துக்கும் நிறையா பிரச்சனை வந்துச்சு. தானியேல் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளால் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. ராஜாவையும் இந்த நாட்டில் இருக்க மக்களையும் ஏமாற்றவே முடியாது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முடியாது. அப்படி அந்த மற்ற அதிகாரிகளை பேசிக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நாளாக ஒரு ரூம் போட்டு பிளான் பண்ண முடிவு பண்ணாங்க. கடைசியாக ஒரு பயங்கரமான பிளானை ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பிளானை வெளியே இருந்து பார்த்தா ராஜாவுக்கு மதிப்பு கொடுக்கறதாகவும் அவர்களை புகழ மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே அந்த பிளானு தானியேலை சிக்க வைக்க போட்ட பிளான். அது என்ன பிளான் அப்படின்னா, இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் 30 நாளுக்கு ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. இந்த சட்டத்தை ராஜா தான் செயல்படுத்தணும். அந்த நாட்டில் ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஒரு சட்டத்தை ராஜா முத்தின போட்டு செயல்படுத்திட்டா அது ராஜாவே நினைச்சாலும் மாற்ற முடியாது. இதெல்லாம் தெரிஞ்ச மற்ற அதிகாரிகள் இந்த பிளானையும் சட்டத்தையும் தானியேலுக்கு எதிராக எப்படியாவது செயல்படுத்திடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ராஜாவை போய் பார்த்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு தானியேலுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஆனால் தானியேல் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர் எப்பவும் செய்கிற மாதிரி இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் படைச்ச உண்மையான ஆண்டவரை காலையில், மத்தியானம், ராத்திரி அப்படின்னு 3 நேரமும் தொழுது ஜெபம் பண்ணுவார். இந்த மற்ற அதிகாரிகள் சட்டத்தை எப்படியாவது ஏற்றறியணும்னு ராஜா கிட்ட போய் அதை சொன்னாங்க. ஒரு வழியா ராஜாவோட சம்மதத்தினால அந்த சட்டத்தை செயல்படுத்தவும் வச்சிட்டாங்க. 1-2 நாள் போனதுக்கு அப்புறம் மெதுவா அந்த அதிகாரிகள் ராஜா கிட்ட வந்து, ராஜாவே நீர் வாழ்க, நீங்க முத்திரை போட்டு கொடுத்த அந்த கட்டளைய தானியேல் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அவரின் வழக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் அவர் வணங்குற தேவன்கிட்டயே ஜெபம் பண்ணார். நீங்கள் போட்ட சட்டத்தின்படி தானியேலை அப்போ கைது செய்யணும், அதோட அவரை சிங்கக்கெபிக்குள்ளே போடணும் அப்படின்னு ராஜாவை அந்த அதிகாரிகள் அவசரப்படுத்தினாங்க. இந்த செய்தியை கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா தரியூர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் தானியேல் ரொம்ப நேர்மையான மனிதர். எதை செஞ்சாலும் கடவுளுக்கு பயந்து சரியா செய்கிற ஒருத்தர். இப்போ ராஜா போட்ட அந்த கட்டளையை ராஜாவே
மீற முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தனால ரொம்ப வருத்தத்தோட மன கஷ்டத்தோட தானியலை சிங்க கெபிக்குள்ள போட தரியூர் ராஜா உத்தரவிட்டாரு. தானியல் அந்த கெபிக்குள்ள போடும்போது ராஜா வந்து, தானியலே, நீ இறைவிராத ஆராதிக்கிறவர உன் தேவன் உன்னை தப்பி வைப்பார், அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாரு. தானியலை எல்லாரும் சிங்க கேபிக்குள்ள போட்டுக்கிட்டு சந்தோஷமா தூங்க போயிட்டாங்க. தரியூர் ராஜாவுக்கு ராத்திரி முழுச தூக்கமே வரல. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே தரியூர் ராஜா வேகமா சிங்க கேபிக்கிட்ட ஓடி வந்தாரு. தானியலே, தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுடைய வாயிலிருந்து உன்னை காப்பாற்ற வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்டாரு. அப்ப சிங்க கெபிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, ராஜாவே நீர் வாழ்க. தானியல் சொன்னாரு, தேவன் அவருடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களோட வாயை கட்டி போட்டாரு அப்படின்னு சத்தமா சொன்னாரு. அப்படியே ராஜா தானியலை சிங்கபேக்குல இருந்து தூக்க கட்டளை சொன்னாரு. தானியலை மறுபடியும் உயிரோட பார்க்கறதுல ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இதை பார்த்த மற்ற அதிகாரிகளும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்த்தோம், அவர் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் தானியல் யாருக்கும் பயப்படாம உண்மையான ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கும் இந்த உலகத்துல இந்த சிங்கத்தை மாதிரி பயமுறுத்துற நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கலாம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட உண்மையா ஜெபம் பண்ணி அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது நமக்கு உதவி செய்ய அவர் எப்பவும் காத்திருக்காரு. தானியல் மாதிரி ஒவ்வொரு நாளும் 3 தடவை நான் ஜெபிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் அவர் மாதிரியே ஜெபம் பண்ணுவீங்களா? என் கூட சேர்ந்து இந்த பாடத்தை படிச்சதுக்கு நன்றி. பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாள்லையும் பாடம் படிக்க உதவி செஞ்சதுக்கு நன்றி. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாங்கள் யாருக்கும் பயப்படாம உங்களை நோக்கி எல்லா நேரத்திலையும் ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்தில் இருக்க எதையும் பார்த்து நாங்கள் பயப்படாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தானியலை எங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கும் ஞாபகம் வச்சு உங்களையே நம்பி இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன்.